அபரிதமாய் ஆசீர்வதிப்பார். அநேகருக்கு வர முடியல சூழ்நிலைகளை ஆண்டவர் அறிகிறார். இன்றைக்கு சற்று நேரம் சுருக்கமாய் ஒரு வேத பகுதி ஒன்றை நாம் தியானித்து வீடுகளுக்கு செல்வோம். வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. வேதத்தை ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம் அதுல 29வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து 40வது அதிகாரம் ஏசாயா 40:29 சேர்ந்து வாசிப்போம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். எல்லாரும் சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுது பாருங்க, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை ஆண்டவர் பெருக பண்ணுகிறார். யார்? நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். நான் கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்தே இந்த ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு சமூகத்தில் நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஒரு 3-4 பிரசங்கங்கள் ஆயத்தம் பண்ணினேன். இன்னைக்கு காலையில் கூட இதில் வந்திருந்து அப்படியே ஜோமனி அதில் இருந்து உறங்கிய போனேன். அதுக்கு பிறகு 7 மணிக்கு பிறகு ஆண்டவர் ஒரு வார்த்தையை தந்தார். இந்த வார்த்தையை எனக்கு தந்தார். நான் 2-3 பிரசங்கம் ஆயத்தம் பண்ணாலும் அது கிடைக்கல. அது கிடைக்கிறது வரையில் நமக்கு இருதயத்துக்கு ஒரு சந்தோஷம் இருக்காது. ஆனால் இந்த வார்த்தையை ஆண்டவர் தந்தப்போ ஒரு பெரிய மகிழ்ச்சி, இது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கு. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க ஹல்லேலூயா? ஒருத்தர் அந்த வசனத்தை சத்தமாக வாசிங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். இந்த நாட்களில் இந்த நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதங்களில் நம்ம பார்த்தோம்னா சத்ருவாகிய பிசாசு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, உலகத்தின் மனிதர்களாக இருந்தாலும் இந்த உலகத்தில் நம்ம எல்லாம் சந்தித்து கொண்டிருக்கிற காரியம் சோர்ந்து போகக்கூடிய ஒவ்வொரு காரியத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்க, பிள்ளைகள் வீட்டில் வந்த உடனே அந்த பிள்ளைகள் ஸ்கூலில் நடந்த சில காரியத்தை சொல்லும்போது நமக்கே மனசு சோர்ந்துடும். என்ன ஆண்டவரே, என் பிள்ளைய நான் ஸ்கூலுக்கு விட்டேன், இப்படி நடந்திருக்கு. வேலைக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிற இடங்களில் சில காரியம் நடப்பதை பார்த்தா நம்ம மனது சோர்ந்து போயிடும். என்ன இந்த இடத்துக்கு வேலைக்கு போகணுமா? இப்படி நம்மை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு காரியம், சில குடும்பங்களிலிருந்து சில ஃபோன் கால் வரும். நம்ம என்னன்னு கேட்டால் ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் நம்ம சோர்ந்து போகக்கூடிய காரியங்களும் இந்த பூமியில் நடந்து கொண்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற தேவ ஜனமே, ஒருவேளை கடந்த ஒரு வார காலம் உன் வீட்டில் நடந்த சில சம்பவங்கள், நீ செய்கிற தொழிலில் நடந்த சில சம்பவங்கள், உன் குடும்பத்துக்குள்ள நடந்த சில சம்பவங்கள், நீங்க சந்தித்த சில காரியங்களில் சோர்ந்து போன நிலைமையோடு கூட இருப்பீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் பலன் தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க ஏன் ஆண்டவர் என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட நிலைமை, ஏன் ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட நிலைமை, ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைன்னு சொல்லி மனமுடைந்து சோர்ந்து போய் நம்ம இருந்தால், வேதம் சொல்ல அவர் சோர்வை மாற்றுகிற தேவன். இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு காரியம், எந்தெந்த காரியங்களில் தேவனுடைய பிள்ளைகள் சோர்ந்து இருக்கிறீங்களோ கர்த்தர் உங்க சோர்வை அகற்றி உங்களை எழும்பி புறப்பட பண்ணுகிற கர்த்தர். நாம் ஆராதிக்கிற தேவன். எவ்வளவோ நான் முயற்சி எடுத்துட்டேன், எவ்வளவோ நான் பல காரியங்களை போய் பார்க்கிறேன், ஆனா ஒன்னிலுமே வாய்க்கல. நடந்தது போல இருக்கு, நடக்கல. எல்லாம் நிறைவேறினது போல இருக்கு, நிறைவேறல. இப்படிப்பட்ட காரியங்கள்ல எத்தனை பேர் சோர்ந்து போய், சோர்வுனா என்ன, என்னத்தை எடுத்த முயற்சி எல்லாம் போச்சு. சோர்வுனா என்ன, எல்லாத்தையும் பார்த்தாச்சு, முயற்சி பண்ணியாச்சு, எல்லாம் தோல்விதான். இனி என்னது, இனி அது வேண்டாம் அப்படி சொல்லி ஒதுக்கி போடுகிற காரியத்துக்கு பேர் தான் சோர்வு. உன் குடும்பத்தில் ஆண்டவர் இந்த கால வேளையில உன்னை பார்த்து சொல்கிறார், என்னென்ன காரியம் எல்லாம் நீ முயற்சி எடுத்து இனி நடக்காது வாய்க்காது என்று சொல்லி நீ ஒதுக்கி போட்டு சோர்ந்து இருக்கிறாயோ, உன்னை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், சோர்ந்து போன உனக்கு ஆண்டவர் சத்துவத்தை தந்து பலனை தந்து உன்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் என் பிள்ளைக்காக நான் நிறைய காரியம் எப்படியாவது நல்லா இருக்கும்னு நினைச்சு நான் எடுத்த முயற்சி எல்லாம் தோல்வியா போயிட்டு கர்த்தர் உன்னை பலத்தினால் இடைகட்டி உன் சோர்வை மாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரின் தொழில் காரியம் இதை தொடங்கினா, இப்படி ஆரம்பிச்சா, இதை செய்தா, ஆண்டவர் எல்லாம் நாம் தொடங்கின காரியங்கள பெரிய முன்னேற்றம் இல்லை. என்ன ஆண்டவர் அப்படி சொல்லி நீங்க இருப்பீங்கன்னா ஆண்டவர் உன் சோர்வை மாற்றி உனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை உன் குடும்பத்தில் என் கணவன், எனக்கு மனைவி, எந்த ஒரு காரியம், ஒருவேளை படிக்கிற பிள்ளைகள், நான் இவ்வளவு படிச்சாச்சு, இவ்வளவு படிச்சு பார்த்து என்னால புரிஞ்சுக்கிட முடியல, என் சரீரத்தில் பலவீன நோயின்னு இருப்பீங்கன்னா ஆண்டவர் சர்வ வல்லவராகிய தேவர் உன் சோர்வை மாற்ற வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்லுது பாருங்க, சங்கீத புத்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது நம்ம ஆராதிக்கிற ஆண்டவருடைய வல்லமை 68வது சங்கீதத்தில் 35வது வசனத்தை படிங்க. சங்கீதம் 68வது சங்கீதம் 35. நம்முடைய ஆண்டவரை பற்றி சங்கீதக்காரன் சொல்லும்போது என்ன சொல்கிறார் பாருங்க, தேவனே உமது பரிசுத்த ஸ்தலங்களிலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறேன். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும்
ஆமென். சத்துவத்தையும் அருளுகிறவர் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இந்த சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்கிறார் பாருங்க, சங்கீதம் 68:35 சொல்லும்போது, தேவனே உமது பரிசுத்த ஸ்தலங்களிலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனத்திற்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாரும் சொல்லுங்கள் ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் ஆண்டவரை குறித்து சங்கீதக்காரன் சாட்சியா சொல்றார், ஆண்டவரே இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அளிக்கிறவர். அப்ப நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் சங்கீதக்காரன் சொல்றார், இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனத்திற்கு. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேன், ஆண்டவருடைய ஜனமா இருக்கிறேன், ஆனா நான் சோர்ந்து போன ஆண்டவரே தம்முடைய ஜனத்திற்கு, அவருக்கு அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு. இப்பொழுது இந்த வார்த்தை கேட்கிற உங்க வாழ்க்கையில நீங்க நம்பிக்கையோடு இருக்கிறீங்களோ என்னதோ, ஆண்டவரை நம்பி, ஆண்டவரை நான் நம்பி இதை செய்தேன் ஆண்டவரே, நான் ஜெபித்து இதை ஆரம்பித்தேன் ஆண்டவரே, நான் ஆண்டவரை ஆவிக்குரிய ஆலோசனையோடு இதை செய்தேன் ஆண்டவரே, ஏன் இதுல இப்படிப்பட்ட பின்மாற்றங்கள், ஏன் இதுல பட்ட தோல்விகள், ஏன் இதுல இப்படிப்பட்ட காரியம் என்று ஒருவேளை இந்த பகல் வேளையில சிந்தித்துக் கொண்டிருந்தால், கடந்த நாட்களில் நீங்க சிந்தித்துக் கொண்டிருந்தால், ஆண்டவர் இங்க சங்கீதக்காரர் இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனத்திற்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, என்னை கர்த்தர் பலத்தினால் நிச்சயம் இந்த 3வது மாதத்தில் என்னை இடைகட்டுவார் என்கிற விரும்புகிறவங்க விசுவாச கரங்களை தட்டி, ஆண்டவரே இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் தம்முடைய ஜனம், உம்முடைய ஜனம் என்னென்ன காரியங்களை சோர்ந்திருக்கிறார்களோ இவர்களை கர்த்தர் பலப்படுத்துவீராக. கர்த்தர் நல்லவர். இனி நான் சொல்ல போகிற சில காரியங்கள், என்னென்ன சோர்வு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வந்தது, அவர்கள் என்னென்ன காரியங்களில் சோர்ந்திருந்தவர்களை, நமக்கு தெரிந்த ஒரு சில காரியங்கள் தான், அதை மட்டும் ஞாபகப்படுத்துகிறேன். நம்ம என்னென்ன காரியங்களில் சோர்ந்திருந்தவர்களை கர்த்தர் எப்படி எப்படி பலப்படுத்தினார். வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 143வது சங்கீதத்தில், சங்கீதம் 143வது சங்கீதத்தில் 3வது வசனத்தை படிங்க. என்னென்ன காரியங்களில் யார் யார் எப்படி எப்படி சோர்ந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுது பாருங்க. 143வது சங்கீதத்தில் 3-4வது வசனத்தை படிங்க. சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தடையோடு நசுக்கி வெகு காலத்துக்கு மரித்தவனை போல் என்னை இருளில் இறங்க பண்ணுகிறான். என் ஆவி என்னுள் தேங்குகிறது, என் ஆவி என்னில் தேங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இது யாரு? தலையங்கத்தை நீங்க வாசித்தா தாவீதின் சங்கீதம். தாவீது வேதனையோடு கூட சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார் பாருங்க, சத்ரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடே நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளிலே இருக்க பண்ணுகிறான். என் ஆவி என்னில் தேங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. யார் இந்த தாவீது? ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். யார் இந்த தாவீது? ஆடுகளுக்கு பின்பு சந்தோஷமாய் போனவர். ஆடுகளுக்கு பின்பு சந்தோஷமாய் ஆடுகளை மேய்த்து கொண்டு, அவருக்கு இருந்த ஆடுகளுக்கு முன்பு உண்மையாய் அவர் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் அவனை தெரிந்து கொண்டேன். ஆடுகளுக்கு பின்பாக அலைந்து கொண்டிருந்த தாவீதை நான் தெரிந்து கொண்டேன். அப்ப அவர் தாவீது விரும்பல, தாவீது ஆண்டவரை நான் ராஜா ஆகணும்னு அவர் கேட்கல. ஆனா அவர் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவராக இருந்தார். ஆண்டவருடைய கண்கள் பார்க்குது, இந்த பூமியில ஒருவன் தள்ளப்படுகிறான், இந்த பூமி ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் தள்ளப்படுகிறான், சவுலை ஆண்டவர் புறக்கணிக்கிறார். அந்த நேரம் ஆண்டவருடைய கண்கள் பார்க்குது, அடுத்து யாரை நான் தெரிந்து கொள்வது, அடுத்து யார் இதற்கு தகுதி உள்ளவனா இருக்கிறான். அப்பதான் வேதம் சொல்லுகிறது, அவன் தாவீது ஆடு மேய்க்கிற ஆட்டுகளின் இடையில ஆட்டு மந்தைக்குள் இருந்தான். அந்த தாவீதை கர்த்தருடைய கண்கள் கண்டது. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீது, தேவனால் முன்குறிக்கப்பட்ட தாவீது, அவனை பார்த்து ஆண்டவர் சொல்ல, நீ இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் வருவாய். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, நம்ம நிறைய நேரம் சொல்லுங்க இல்லையா, ஆண்டவரே அநியாயம் பண்ணுவன் நல்லா இருக்கான், அக்கிரமம் செய்யவன் நல்லா இருக்கான், தீமை செய்யவன் நல்லா இருக்கான், பொய்ய பேசி சம்பாதிக்கவன் நல்லா இருக்கான். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உண்மையை செய்கிறேன், ஏன் எனக்கு இந்த வேதனை? என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உண்மையா இருக்கு, எனக்கு ஏன் இந்த வேதனை? இன்னும் நிறைய பேர் சொல்லுகிறேன் இல்லையா, ஆண்டவர் அவன் கோயில் ஆலயத்துக்கே போறது இல்லையே, அவன் ஜெபிக்கிறதே இல்லையே, அவன் வேதம் வாசிக்கிறதே இல்லையே. அவங்க கூட நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, நீ ஆண்டவர் ஆண்டவர் பைபிளை தூக்கிட்டு ஓடுதியே, நீ ஆண்டவர் ஆண்டவர் உபவாச கூட்டத்துக்கு போற, ராத்திரி ஜெபிக்கிற, பகல் ஜெபிக்கிற, இதெல்லாம் செய்கிற,
பின்ன ஏன் உன் குடும்பத்துக்குள்ள இந்த நிலைமை, ஏன் உன் குடும்பத்தில் ஆண்டவர் கண்ணு திறந்து பார்க்கலையா, ஏன் உன் ஆண்டவர் உனக்கு ஆண்டவர் உனக்கு ஏன் இன்னும் பதில் தரல, இப்படி கூட அவர்கள் கூட நம்மை பார்த்து சொல்லலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதும் இதே போலப்பட்ட நிலைமையை கடந்து வந்த பொழுதுதான் அவனை ராஜாவாய் கர்த்தர் உட்கார வைத்து உயர்த்தி வைத்தார். எத்தனை பேர் அவன் சொல்ல, அப்பா என் இருதயம் உடைந்து போய் சோர்ந்து போய் இருக்கிறேன். எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஆண்டவரே நான் இவ்வளவு உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேன், ஆண்டவரே என் பிள்ளைகளுக்காக நான் இவ்வளவு கண்ணீர் வடிக்கிறேன், ஆண்டவரே என் குடும்பத்துக்காக நான் இவ்வளவு ஆண்டவருக்கு சமூகத்தில் காத்திருக்கிறேன், ஏன் இன்னும் ஒரு மாற்றம் வரலப்பா, ஏன் இன்னும் ஒரு மாறுதல் வரல ஆண்டவரே, ஏன் என் குடும்பத்துக்குள்ள இன்னும் ஒரு மாற்றம் வராதா? அபிஷேகம் பண்ணப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட ஆத்மாவே, உன்னை பார்த்துதான் இந்த பகல் வேளை ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நடத்த வேண்டிய பாதையில நடத்தி உனக்கு காண்பிக்க வேண்டிய நேரத்தில் அவருடைய அதிசயத்தை உன் கண்கள் காணத்தக்கதாய் கர்த்தர் உனக்கு காண்பிக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உனக்கு காண்பிக்க வல்லவர். நன்றை புரிந்து கொள்ளுங்க. துன்மார்க்கன் புல்லை போல தலைத்து ஓங்குவான். புல் எப்படி அப்படி செழிப்பாய் வளரும், ஆனா கொஞ்ச நேரம் தாண்டினா அது இருக்கிற இடம் தெரியாது. நன்றாய் பாருங்க. அந்த வேதத்தை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேத பகுதி உண்டு. சங்கீதக்காரன் ஒரு இடத்துல சொல்லுகாரு, நான் விருதாவாய் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டேன், நான் விருதாவாய் என் கைகளை கழுவி சுத்தமா இருந்தேன், நான் விருதாவாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஏன் அவன் சொல்ல, துன்மார்க்கனை நான் பார்க்கும்போது அவன் விரும்பினதெல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. துன்மார்க்கனை நான் பார்க்கும்போது அவன் விரும்பினதெல்லாம் அடைஞ்சான், அவன் வாங்கினதுக்கெல்லாம் அவனுக்கு பேரை அவனுக்கு நாமத்தை சூட்டிக்கிட்டான், அவனுக்கு நிலத்துக்கு எல்லாத்துக்கும் வச்சிருக்கான். ஆனா அடுத்து கீழே சொல்லும்போது இது என் புத்தியினோ, இது நான் அறியாமையில செய்துட்டேன். ஏன் அவர் சொல்லுவாரு, நான் கவனமாய் அவனுக்கு வாழ்க்கையை பார்த்தேன், அவன் எல்லாம் விரும்பினதெல்லாம் அடைஞ்சான், எல்லாம் அவனுக்கு இருந்து, ஆனால் சடுதியாய் அழிந்து போனான். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிறேன், ஜோமன் என்ன பிரயோஜனம்? இந்த கடைசி நாட்களில் நிறைய பேருக்கு வாயிலிருந்து இந்த வார்த்தை வருது. நிறைய பேர், அதுலயும் யார் தெரியுமா, ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமா நின்ன நிறைய பேர் குடும்பங்கள்ல இருந்து இந்த வார்த்தை வருது. ஜோமன் என்ன பிரயோஜனம்? ஆண்டவரே ஓடி என்ன பிரயோஜனம்? கடந்த நாட்களில் ஒரு ஆவிக்குரிய குடும்பம், அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளை ரொம்ப மோசமான நிலைமையில இருந்ததுனால அந்த தாயாருக்கு நாவல இருந்து உபவாசம் ஆராதனை ஊழியத்தில் எல்லாத்திலையும் முன்ன நிற்கிறவங்க சொல்லுகிறாங்க, என்னத்தை பாஸ்டர் ஆண்டவர் இவ்வளவு போராடியும் மனம் திரும்பலையே. கடைசி காலம் எத்தனை பேர் இன்றைக்கு எந்த இடத்துல வந்திருக்கிற நீங்க, ஆண்டவர் என்னை பிசாசு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட நிறைய பிரச்சனையை கொண்டு வந்து எப்படியாகிலும் நீ தேவனை விட்டு விலகிறணும், எப்படியாகிலும் நீ ஆண்டவரை விட்டு விலகிட்டனா அவன் சந்தோஷப்படுவான். இன்றைக்கு எத்தனை பேர் இன்றைக்கு இதே கண்ணீரோடு ஒருவேளை இந்த இடத்துல இருக்கிற நீ கடந்த நாட்களில் தேவ சமூகத்தில் நீ கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கிற, கடந்த நாட்களில் நீ தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்து ஆண்டவரை இத்தனை நான் போராடிட்டேன்னு என் வீட்டுக்குள்ள இன்னும் ஒரு மாற்றம், இன்னும் இந்த இடத்துல நீ அமர்ந்து இருக்கிறாய், ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறாரு,